இந்த உடம்பை வாசித்தல் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த உடம்பை வாசித்தல், அங்கிருந்து தான் வாசித்ததுனால் ஏற்படுகின்ற யோகம். உடலை கொண்டு இறைவனை அடைய முடியும் அப்படின்னு. உடலை கொண்டு இறைவனை அடைய முடியும்னா உடலில் எங்கே வச்சுன்னு எதை வச்சு நம்ம இறைவனை அடையலாம். ஆளாளுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கிறாங்க. நம்ம மெய்ப்பொருள் தரோம் உபதேசம், நம்ம 3 பாட்டாக வச்சுன்னுக்கிறோம். லிங்க உபதேசம், மெய்ப்பொருள் உபதேசம், பிரணவ மந்திரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். ரொம்ப பிரணவ மந்திரம்னு ஒன்று சொல்கிறோம். என்னுடைய குரு எனக்கு சொன்னது திருப்பாடல் இல்லையா, சங்கு 2 தாரை 1 சன்ன பின்னல் ஆகையால் சங்கு 2ஐயும் ஊதி மங்கி மானது இங்கு மாடங்கள் எத்தனை சங்கு 2ஐயும் தவிர்த்து தாரை ஊத வல்லீரேல் அப்படின்னு சொல்கிறாங்க. தாரை ஊதுறது அப்படின்றது நமக்கு தர பயிற்சி. இது வாசி யோகத்தோட சாராம்சம்தான். ஆனால் வாசி யோகம் இப்போனா நான் எளிமையாக ஒரு விஷயத்த சொல்லும்போது கேவலப்பட்டு போகுது. பசி எடுக்குதா இந்த பழுது அப்படின்னா திருப்தி அடையதில்லை. நீ என்ன பண்ணுறதில்ல, 4 விதமான ஊருக்கா